அவன் எடுத்துட்டா இருக்கான் ஆல்ரெடி. இல்லை இப்போ நான் அது முன்னாடி அதை எடுத்தாச்சு அண்ணே. மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவுனா சுத்தமான சிக்கன். அண்ணே ஆரம்பிச்சார் பாரு. டேக் 2. மஞ்சத்தூள் உப்பு இருறா ஃபர்ஸ்ட் அதை எடுத்து. டேக் 2. மஞ்சத்தூள் உப்பு போட்டு சுத்தம் பண்ண சிக்கன். இதில் சுத்தம் பண்ணீங்க தண்ணியில். இது என்ன ப்ரோ? இது என்ன மசாலா? கரம் மசாலா தேவையான அளவு. என்ன போடுறீங்க? தெரியல. ஏதோ ஒன்று மொத்தத்தில் எல்லாம் உள்ள எல்லாத்தையும் வயிற்று கலக்கிடும்ல. தேவையான அளவு. தேவையான அளவு. அவ்வளோ போடாதா? ஏற்கனவே போதும். தம்பி சில்லி போடுவாங்க மறந்துட்டேன் ப்ரோ. அதுல வேற வீடியோல நல்லா தெரியலனா என்ன கரம் மசாலா தேவையான அளவு போடுறா. போடு. ஏய் போடு போடுறா. انا எடுத்து அங்க போடுறதா சொன்னேன். போடுனா போடுறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு தேவையான அளவு. போடுடா. அதுல உப்பா? அரிசி மாவு பாதி மட்டும் போதும். கடலை மாவு குளிக்கிறது வாங்கி வச்சா தானே. இதெல்லாம் போடுறோம். கப்பில போடுறா. போடுடா. மாவு மசாலா அதிகமாக இருக்கும். எவன்டா பாத்ரூம் இந்த கடலை மாவுல கை வச்சது? இஞ்சி பூண்டு விழுது அரைச்சிரு. அதையாரா போடுவா? மிளகாத்தூள போடுறா. போடலாம். போடு. எல்லாத்தையும் ப்ரோ. கத்திங்கடா. கத்தி. லெமனா புளிஞ்சுறோம். தயிர் வைங்க. இல்ல ப்ரோ அதுக்கு பதிலா லெமனா புளியலாம். உப்பு போட்டியா? தேவையான அளவு. கத்தின்னு புளிங்க வச்சு போட்டு அலாசணும் ப்ரோ. அதுல போட்டு அலாசனா போதுமா? இல்ல மசாலாலே உப்பு இருக்கும். சரி ஓகே. இது பரஞ்சு பார்த்துட்டு உப்பு போடாத. உப்பு கம்மியா போடுறா. தூக்கி போறனே போடாத அதுல. தூக்கி போறறனா பேப்பர் இப்படி போடாத. ரொம்ப சிரமமா. கறி தூக்கி அங்க மாட்டுக்கு. டேஸ்ட் பண்ணி பாப்போம். காரமா போனா கூட கம்மி உப்பு போனா ஒண்ணும் பண்ண முடியாது. முட்டை உடைக்கணுமா? பெப்பர் தூள் போடணும் ப்ரோ. பெப்பரா? பெப்பர் கடைசா போட்டுக்கலாம். ஊர்னதுக்கு அப்புறம் அந்த இது மாதிரி போடுங்க. ஏன்னா லெமன் அரியருக்கு 1 மணி நேரம் உங்களுக்கு கத்தி ரொம்ப பதமா இருக்கு. பதமா இருக்கு ப்ரோ. இந்த கத்தி பதமா இருக்கு. இது கத்தியாடா? கத்தி மாதிரி ஆர்டர் போட்டு துபாயில இருந்து வந்து கத்தி மாதிரி. இது ஆறா. முட்டை உடைக்கணும். முட்டை உடைக்கறியா? ஓரமா வர்றா. ஏய். என்ன ஊத்திவானா? முப்பறனே. உனக்கு வந்து அவார்ட் கொடுத்தனோடு. அத ஜூம் பண்ணி வா. ஆமா. இந்த மூக்க ஜூம் பண்ணு. மணி. நான் வேற குப்பை போட கூடாதா? வெயி. ஓகே ப்ரோ. இதா இருக்க கத்தி ஸ்மூத்தா இருக்க கத்தியாடா. இப்படி இருக்கற மத்தியா? வரல எடுத்துக்கறா. பாத்துடா சேத்தி ஏனா பாத்துடா சேத்தி எடுத்துறாரா. போண்டா. ஜூம் பண்ணி வேணா. ஆமா. ஐயோ நான் இன்னும் போட்டு. பரவாயில்லை ஊறட்டும். கலரே வரல ப்ரோ. கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோ. நீ முதல்ல நல்லா பெரட்டா. அப்புறமேட்டு கலர் வருதா கருப்பு வருதா அப்புறம் மாத்திக்கலாம். நல்லா பெரட்டு. இஞ்சி போட்டா எல்லா பக்கம் போயிருக்காது. நீங்க பெரட்டுறது தான். மிளகாத்தூள் போட்டா தெரியாது கலர். இல்ல கேசரி பவுடர் போட்டுக்கலாமா? அதான் கலர் இருக்கு. கவசம் ஆயிரும். அதுதான் ப்ரோ. அதான் பண்றோம். மிளகாத்தூள் போறா வரமிளகாத்தூள் போறா. இல்ல ரோஸ் கோல பொடி இஞ்சி எடுத்துக்கோ. மேக்கனே. காலத்துல ரோஸா இருக்குது. செஞ்சு யாரா இந்த மாதிரி வந்திருக்கேன்னு கேட்போம். ப்ரோ ஓகேவா ப்ரோ? ஓகே இல்லைன்னா அவ்வளோதான். மிளகாத்தூள் லைட் போடுறது. நாங்கள் வீடியோ எடுக்கிறது விளாகுக்குன்னு நினைக்காதீங்க. வீட்டில் சண்டை. அதனால சமைச்சிட்டு இருக்கிறோம். எதனால அதிகமாகும். என்ன தம்பி என்னாச்சு? மஞ்சள் கலர் முட்டை உடைச்சதுன்னா மஞ்சள் கலர் கருகருனடா வரும். எவ்வளோக்கு? 1/2 கிலோ வாங்குங்களா? 50 ரூபாய்க்கு வாங்குங்களா? நெக்ஸ்ட் டைம் 20 ரூபாய்க்கு கறி வாங்கினேன். 30 ரூபா சில்லறை எழுதி வெட்டி கொடுத்தாங்க தனியா. அதான் வேலை பார்த்துட்டீங்க. புரியல. தனியாலாம் வாங்கல. தனியா தான் 20 ரூபாய்க்கு கறி வாங்கினேன். தனியா வாங்கிட்டியான். 30 ரூபா சில்லறை இல்லைன்னு தனியா நீங்க வெட்டி கொடுக்கணும்னு வாங்கிட்டு 30 ரூபாய்க்கு தனியா மறுபடியும் தனியா வாங்கிட்டு நீ அவருக்கு தனியா வெட்டி வாங்கினதானே அது. தனியா வெட்டி வாங்கினதாடா அது. ப்ரோ அது தனியா வாங்கிட்டேன். ஏய் ஓம்பற அடிச்சிருக்கா. போ வீடியோல உள்ள போ. அது என்னது கர்மம்? அது என்னது? பாப்பா இல்ல நீ வீடியோ எடு வட பிரிங்க உள்ள. நான் உள்ள வர மாட்டேன். ஆமா. அது வந்து மது தம்பி மது சொல்ல வர மாட்டாங்க. தம்பி அது வேணாம் உள்ள. சுத்தமா கூப்பிட்டு பக்கட்டு ஓடு போ. வீடியோ போ. உங்களுக்கு என்ன அதான ஆசை? அவ்வளவுதான போடு. இன்னும் வேற ஏதாவது போடுறேன் எடுத்து போடு. அவசரத்துல அந்த நீங்க ஏதோ ஒரு கடையில இருக்கிறத வாங்கி சாப்பிடுறோம். ஆமா.
என்ன மோசமா போகுது போடு அரிசி மாவு இல்ல கொடுங்க தம்பி ஆசாசியா சமைச்சிருக்கேன்னு கொஞ்சம் கான்ஃப்ளவர் அது அரிசி மாவு வாங்கிட்டு இருக்கா ஐயோ அரிசி மாவுக்கு கான்ஃப்ளவருக்கு வித்தியாசம் தெரியாம கான்ஃப்ளவர் போட்டுட்டோம்னா ரொம்ப மாவமாவா இருக்கும். போடு இன்னும் கொஞ்சம் அரை கிலோ எடுத்து போட்டா போதும் ப்ரோ. போதுமா நெக்ஸ்ட் டைம் வாங்கினதே 100 கிராம் தானே. இது நானும் சாப்பிடணும் அதனால தான். இல்ல மணி என்ன சொல்றான், நானும் அவனும் சாப்பிடுவேன். சாப்பிடணுமா இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் போட்டு நம்ம கொடுத்து நம்ம உட்காந்துருக்கான் வேடிக்கை மட்டும் பாப்பாரு இவரு ஒரே பீஸ் வாங்கி கிரில் போடலாம். ப்ரோ இது நீ போன வீடியோலயே சொல்ல. போன வீடியோ எல்லா வீடியோவில் அப்படிதான் சொல்லுவாரு. சொல்லிட்டு மட்டும்தான் இருப்பான் சொல்லிட்டு மட்டும்தான் இருப்பான். டேய் சில்லி போட்டா சிவப்பு கலர்ல வருமா மஞ்சள் கலர்ல வருமா என்ன கலர்ல வரும்? என்னோட இப்போ உள்ள பின்னில் போ ஏதோ பேசு. சரி எடுக்கல தள்ள. ஏய் தள்ளாத. வீட்டுக்கு போ அப்புறம் வா. கமெண்ட் விடு. சரி விடு உன வீடு. half an hour late அப்படின்னு அந்த மிமிக்ரி பண்ணணும். போமா ரெக்கார்ட் எடுத்தீங்க. இல்லை இல்லைண்ணே இல்லை அது ரெக்கார்ட் இருந்தா நல்லா தான் இருந்திருக்கும். சரி இன்னொரு டைம் டேமா பாருங்க. ஏண்டா வீடியோவில் இப்போ அதை போட்டுருப்பா. நெக்ஸ்ட் டைம் அந்த தெரிஞ்ச லாரியில் அந்த கம்பி இருந்துச்சுன்னா அதை வாங்கிட்டு வரேன். நம்ம ஒரு டீட்டெயில் சொல்லிக் கொடுப்போம் மக்களுக்கு. லாரி டிரைவர்லாம் வந்து அந்த வந்து கல் எடுக்கிற லிவரில் தான் வந்து அடிப்பாங்க. ரைட்டு ப்ரோ. அது கவர் ஆகணுமா? கொஞ்சம் செட்டில் ஆகிக்கும். உட்காருங்க. உட்காந்து நான் உட்காந்தா இங்கே வீடு எடுக்க முடியாது. கறி கழுவி கொண்டு வரட்டான். இவ்வளோ நேரமா அலசனா அழைக்க போகல. ப்ரோ அது மாதிரி கறியாக இருந்தால் போவாங்கிறீங்களா? மஞ்சத்தூள் போட்டு அலசலையா? உப்பு போட்டா போகல. உப்பா இதெல்லாம் லைட்டாக போட்டு போடணும். போதும் அலசறது தானே. இந்த மஞ்சத்தூளே அதிகம். எவ்வளோ அலசலாம் முடிஞ்சிச்சு. தண்ணி எங்கே இருக்கா? இந்த அங்கே பார்த்தோம்னா அம்மி கழுவிட்டா ப்ரோ. தண்ணி எங்கே இருக்கு? இன்னொரு குடம் தண்ணி பிடிச்சா நான் முடிச்சுக்கிறேன். தண்ணி வேணும்னா நான் வறுத்துட்டு மறுபடியும் இந்த தண்ணி போனேன். சமைச்சு சொல்லிட்டாங்களா? இல்லை இல்லை முடிஞ்சு ப்ரோ. சாமி கும்பிட்டாச்சு. இந்த நிலங்களை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. கறி வாங்கினா தோல் உளிச்சு வாங்கிடுங்க. நீங்கள் தோல் உளிக்காமல் வாங்கிட்டு பார்த்தோம். இந்த காலத்துல இருக்கு தோல் ஊற்றி வாங்குறது. தோல் உளிச்சு வாங்கிடுங்க. அதெல்லாம் தேவையில்லாத எண்ணெய் நிறையா ஒரு கொழுப்பு நிறையா வரும். தோல் உளிச்சுட்டு போய் இந்த அதுக்குள்ள நாங்கள் ப்ரோ இப்படி ஊற்றுடா. இப்படி ஊற்றுடா. ஊற்றுனேன். ஊற்று ஊற்றா. நம்மளோட சீட்டு போட ஒரு பையன் இன்னும் ஏதோ பேசுகிறா. இன்னைக்கெல்லாம் பற்ற வச்சிருக்கியா பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. ஒரு மணி நேரம் ஆகுமா? அனல் பறக்கும். இப்போ நெருப்பு வர மாட்டீங்களா? எப்படி பறக்குன்னு பார்க்குறீங்களா? கெட்டி வைக்க போறியா? அடுப்பு பற்ற வச்சாச்சு. பறக்குது அனல். நான் பேசினாலே அனல் பறக்கும். ஓ இந்த கொசு அடிங்கடா. தெரியும் நீட்ட நான் பண்ணித்தரேன் ப்ரோ. நீ பண்ணிக்கிறியா? உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் அப்படின்னு இப்போ இப்போதைக்கு லோடிங்கில் இருக்கு. எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படி? ஒரு வாரம் ஆகுமா? தூக்காதாலும் மொத்தமாக போடு. பூனை வரான்டா. கூப்பிடு. இந்த பூனைடா. அவனுக்கு நான் என்ன ஃபோன் பண்ணாமல் இருக்க போறாடி. அவனுக்கு பூனையை கூப்பிட்டு நான் இடியாப்பா நாங்கள் வர்றேன். அங்கே நின்றுட்டு இருந்தேன் அண்ணா நாங்கள் முன்னாடி. வாடா நான் போங்க தலைவரேங்கிறியா? அண்ணே ஏதோ பேசுங்கண்ணே. என்ன பேசுவாங்க. பாயிண்ட் வரட்டும் பஞ்சாயத்து பண்ணலாம் போகிற அப்படி மாதிரி குழந்தை போதுங்க. பேசாம இருந்தா எப்படா என்ன பண்ற? பண்ணித்தரேன் அண்ணனே இறங்கிட்டாருங்க.
ஆமா ஒரு 3 அடி பள்ளம் மேல இருந்து கீழே இறங்கிருக்கேன் காலத்தில் சந்திப்போம். கருகருந்து தான் நம்ம நேரில் சந்திப்போம் நினைக்கலாம் கருகருந்து போய் போகுது பாருக்கு முதா பத்திக்கும் உட்காந்துக்கு ஒரு முக்கால் ஏட்ட போட்டுக்கிறாங்க அது கேட்க மாட்டேன் படுத்துக்கு பாயிடுச்சுலாம் தானே அப்படியே உட்காந்து செய்ய சொன்னா ஏடா இப்படியா செய்வாங்க உட்காந்துக்கிட்டு பக்கத்துல எல்லாம் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சும்மா இதுக்காக பண்ணுறாங்க. இருக்கு சரி ஏதாவது சிமெண்ட் போட்டு வை. தாண்டா சூடாகும். சும்மா இருக்காங்க அதில் உடச்சி வை நாங்கள் கடற்கரை மூஞ்சி எல்லாம் உடச்சி வைப்பாங்க. உடனே பிடிக்கும். நான் வந்து பக்கத்துல வச்சுன்னா எப்படிறா அவன் காலையில் வரைக்கும் எரிக்க ரெடி பண்ணுறேன். நைட்டு எரிச்சு காலை நாளைக்கு சாயங்காலம் அடுப்பு மாதிரியே படுத்துக்கிறா என்ன மாசம் போகுது உடச்சி வச்சா பழக்கம் காசு வேறு போயிடும். இதுன்னு சுத்தி மணிக்கு போய் உட்காந்துருந்தான் எங்க எரியுதுன்னு தெரியல பிடிச்சிக்கிட்டு வைடா என்ன சட்டி கருகன்னு இருக்கு நீ கழுவுனா பழப்பழம் நான் வந்துடுவாங்கடா பிடிச்சிக்கிச்சா ஆசைப்பட்டு நேரம் தானே வைக்காம இருப்ப வேற எங்க தெரியும் மாற்றி சொல்லிடாதீங்கிறீங்களா? அதான் பாரு உழுவுற வேகமே மேலே சொல்லிடுவான் இப்போ நைட்டு காலைல வரைக்கும் எரியனே இது வச்சுட்டு தூங்கிடலாம். பார்த்துட்டேன் ஏன்னா இருடா கொசு எதுவும் அவன் கடிக்காது போ. இப்படி அடிச்சுட்டு இருந்தா மூஞ்சி கறிக்கிறேன் அரை மணி நேரத்துல நாங்கள் 2 நாள் வெளியே செஞ்சோம்ல 200 ரூபா கொடுத்தாங்க. காலத்துல போயிட்டு வர 1/2 மணி நேரம் தான் ஆச்சு. வாங்கிட்டு வந்து பார்சல் கொடுத்தியா? கடையில் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்க தான் பாருங்க. அது காமன் நேரத்தில் முடிஞ்சிருமே. போனோடனே பட்டணம் கொடுக்கும். சட்டி போய் விட்டு போயிட்டா சட்டி கருக போகுது ப்ரோ இது சூடே ஆக மாட்டேங்குது ப்ரோ. எவ்வளவு நேரம் நேத்து இருப்பேன். அடுப்பாக இருந்தால் சூடாக வாங்குறீங்களா? ஏய் மோயே வா இந்த இத புடிச்சு இத மாட்டி விடு. மாப்ள இத மாட்டி விடு. ப்ரோ வெட்டி ப்ரோ. பாதி சமயம் இப்படி முடிச்ச மாதிரி இருக்கு. சட்டியே காயில நான் பாதி சமயம் முடிச்சிட்டேன் சத்தர கரை எதுவும் கொடுக்குறான் அண்ணே பிடுங்கண்ணா கொள்கிட்டு அதில் கொட்டிடலாம். கரெக்டாக இருக்கும்ல? டேய் அண்ணே இவன் வீடியோவில் எல்லாத்துக்கும் பிரிச்சு செஞ்சுதியா? ஏண்ணே கறி உள்ள கொட்டி எவனும் கொடுக்கல. கறி உள்ள கொட்டி கொளுத்தி விட்ரு டக்குன்னு. அப்புறம் மாட்டிச்சு மாட்டிங்களா எனக்கு விடு அவுச்சுட்றா அவ்வளவுதான் அவள் தான் முடிச்சு விட்டீங்க போ. காலையில வரைக்கும் பத்தலைன்னா ஒவ்வொரு சட்டையும் டே அது லேட்டாக உண்டா உள்ள கறி கொட்டிடுற மேலே கொளுத்தி விட்ரு டக்குன்னு வேலை முடிஞ்ச மேலே. அவ்வளவுதான் நமக்கு நமக்கு கறி வேகணும். எனக்கு கிடைக்காத நீ யாருமே கிடைக்கிறது நமக்கு தேவை கறி வேகணும். எதுக்குடா எடுத்துடா பாட்டுங்களா? கேட்டா போய் பண்ணிட்டு சொல்றான் பழச வந்து என்ன கோழி பண்ணி ம் சட்டி வந்து என்ன ஊத்துல பாட்டுங்களா? இங்க பியா இருக்காதுடா இங்க உள்ள பாடுறா காந்திக்குடா சட்டி காந்திலே தெரியாம இருக்கானே ஒரு மனுஷன் இவனை வச்சு சண்டை பண்றான் இல்ல ப்ரோ தண்ணி உள்ள கை வச்சு பண்றா சூடாண்டா இருக்கு பைத்தியக்கார நாயே சொன்னா கேட்கணும்டா இதுக்கு தான் படிங்கடா டேய் பரமா படிடா. ஏ நீ பாட்டு அடிச்சிட்டு இருக்கா? அந்த கத்தியில வெட்டீங்களா கடப்பால வெட்டீங்களா இதுக்கு உள்ள போய் நின்று பேசாத. ஏதாவது பேச எடுக்கலாம் நீ போமா போ. இப்போ ரைம் சொல்லு உள்ள போய் ஊத்துறாத ஒன்று
தெரிஞ்சிருடா. ஏய் சேர்த்து எங்கே போட்டு போகிறேன் கீழே வந்துடா தறிக்கிட்டு தம்பி கடுகு கருவேப்பிலை கமலா அடியில் போட்டுரு உள்ளே போடுறா கோவத்தில் ஏன்னா ஒரு கொலை பண்ண போறியாடா என்ன கோவத்தில் சட்டிக்குள்ளே போட்டு எல்லாத்தையும் எடுத்துட போறியா சட்டில போட்டு வைக்கிறாரா கடா இங்க போட்டு எப்படி நீங்க உட்கார்ந்து சமையல் பண்ணுவீங்க ஏன்னா எறும்பு கொண்டாந்து பூச்சி கொண்டாந்து இங்க போறீங்க உன்னை எல்லாம் போட்டு வீட்டில் உட்காராரு ப்ரோ. உட்கார சேர் போட்டு விடு சேர் போட்டு உட்காந்துக்கிட்டான் என்ன மணி மணி அங்கே இருக்கேன் போ அங்கே நின்று சொல்லு தம்பி எல்லாம் வந்துடும் இப்போ சொல்லு மாப்பிள்ள என்னது மறுக்கா சொல்லு. மறுக்க சொல்றதா? மறுக்கா சொல்லு. சொல்லு தம்பி ரொம்ப இதாக இருக்கு தள்ளின்னு சொல்லு எல்லாம் இருக்காங்க. சொல்லியா எடுத்துக்க. சொல்லு சிக்கன் மிளகா அப்படி சொல்லு. சொல்லு ஏதோ ஒன்றா சொல்லு வந்ததுக்கு சொல்லிட்டு போ. போயிட்டு வரேன் இப்ப பாத்தீங்கன்னா சிக்கன் குழம்பு சாப்பிட போறோம். அடுத்தது போயிட்டு வரேன்னு சொல்லு போயிட்டு வரேன் சொல்லிட்டு போ. போயிட்டு வரேன் போயிட்டு வரேன். ஏன்னா வீட்டுக்கு அப்புறம் போறதுக்கு. அப்புறம் வேற எங்கே போய் நீ ஏதோ பேசு போ இங்கே நின்று பேசிட்டு இருக்காதா உடஞ்சிருந்தா ஹீட் ரொம்ப வந்துச்சுனா கட்டி விட்டு போயிருந்தா ஏய் மொய் போடா அவங்க என்ன பண்றான்னு பாத்துவா. யாரோ வெளியே எடுத்துறா போடா கருவேப்பிலை அங்கே ஒன்று வச்சு அவ்வளோதான் இதே வந்து ஈய சுத்தியா இருந்தா வாங்க गाइस எல்லாம் சிக்கன் மசாலா போட்டு சிக்கன் குழம்பு செஞ்சு சாப்பிடலாம். பை பை. சூப்பராக இருக்கு சீக்கிரம் வாடா டவுசர் மண்டையா ஆனால் நடக்க முடியாது அவனால அத கூட மத இதுல எதுவுமே இல்ல. இதுங்க கடுகு இதுலதான் இருக்கு. பாட்டுங்களா ஏ பாட்டு அங்கே அடிச்சிட்டு அப்புறம் எடுத்துக்கறோம். ஆமா எடுத்துக்கடா ஐயோ இது அடக்கும் இரு கடுகு போடு எல்லாம் பாலை வச்சிட்டு கம்மு பாலை உள்ளே போட்டு விட்ருவோம் நீ பாட்டுக்கு எல்லாம் வேகாது வேற இது கரெக்டா இருக்கும் இது கரெக்டா இருக்கும். பாலை போட போறோம். கருவேப்பிலை அவனை பாரு ஜி பூம்பா வரமாங்க ப்ரோ வரமாங்க. ஜீம் பூம். டேய் ஸ்கூலுக்கு வந்து கை இறக்கி ஏதாவது சொல்லு அடங்கவே மாட்டேங்குது சரி நிறுத்து நேர்ல ப்ரோ லைட் இங்க கட்டிரோம். யாரு நீயா ஜீம் பூம். ஹலோ फ्रेंड्स இப்ப பாத்தீங்கன்னா எங்க மாமா தம்பி ஆஃப் பண்ணிரு தம்பி டேய் மோயித்து மண்டை தான் தெரியுது நூறு. ஏய் சிக்கன் எடுத்து கொட்றா அதே கொட்டு ப்ரோ போ அதுக்குள்ளயா ப்ரோ இன்னும் நிறைய இருக்கு ப்ரோ அந்த இதெல்லாம் ஏய் அதெல்லாம் இருக்குடா இது போட்டு தான் சிக்கன் கொட்றா போட்ற மாப்ள. ஏய் ஊத்துடா இவன் கொட்டுற பார்த்தா ஐயோ ஊத்துடா தண்ணியோட ஊத்துடா கையில அள்ளி போடணும். தண்ணி இருக்கு. ஏ அடங்கவே மாட்டியா அடங்காம நான் என்ன பிசனாரு. டேய் அடங்காம. ஐயோ லேடிஸ் ஸ்கூல்ல என்ன பண்ண முடியும்? நான் வீடியோ எடுக்கல போனடா என்ன பண்ணுங்கடா வீடியோ எடுக்கணும் என்ன தெரியுமா? டேய் நான் ஒரு ஏய் கம்முடா ஏன்டா நீ அப்படி நோட்டி. இன்னும் கொஞ்சம் மேல தூக்கி கட்டிருக்கேன் தெரியல. நாளை பட்டு போறேன் பரவாயில்லை. ப்ரோ நெக்ஸ்ட் திங் ப்ரோ நல்லா உண்டு வரணும் ஏய் க்ளீன் கம்முடா அவங்கள்ட்ட ஒரே ஆளடா. கறி உண்டு வரும் இதுவே பார்த்துட்டு இருக்கேன். அதை எடுத்து உள்ள ஊத்தி மிளகா பொடி போறணும் போட்டு கொதிக்க வெந்துடும். ஆமா ப்ரோ நீ சொன்ன மாதிரி தண்ணி ஊறுது ப்ரோ. தண்ணி ஊத்திட்டாங்க. தண்ணி நல்லா உனக்கு நீங்க வேற போங்க அம்மா கிட்ட போயிட்டு வாடா. ஏத்தா பாலங்கடா தொட்டுக்குள்ள தொட்டிக்குள்ள தண்ணி இருக்கா? தண்ணியிலே வெந்துடும். அடுப்பு போதுமா போடுவாங்க. இதுதானே கூட்டஞ்சோறு சொல்லுவாங்க. கூட்டாஞ்சோறு தெரியல. இதுதானே கூட்டஞ்சோறு. இது கூட்டாஞ்சோறு கிடையாது. அப்படியே இங்கே கொஞ்சம் காட்டணும். அது ஒரே கரம் மசாலா போடாத ப்ரோ. ஹலோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா சமையல் செய்கிறாங்க. சமையல் செய்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா
அப்படி ஆளும் தெரியணும் இது கொண்டு எல்லாம் தெரியும். அது கொடுக்க வந்துட்டு போறாங்க. டேய் பின்னாடி ஒயர்றா தெரியும்ண்ணா. பார்த்து அங்கே ஒரு வழியாக வந்து கண்டுபிடிச்சாரு. தண்ணி வந்துட்டு இருக்கு அப்போ நான் குறுக்க வராதண்ணா. ஆனால் அதில் இதை வச்சா கரெக்டாக இருக்கும். அது வேற மாதிரி நான் போன எனக்கு குப்பளம் நம்ம என்ன போன பிடிச்சிருக்கோம். வேலைக்கு போகலின்னு போன வருது. அப்புறம் கீழே அப்படியே ஜூம் பண்ணிட்டு இப்படி கொண்டு போயிட்டு அப்படியா? ஐயோ தீவு ரெடியாச்சா? நாங்களே சொல்லி கொண்டு வரக்கூடாதுமா. இன்னும் இதெல்லாம் போடலையா? முடியுதா? லே போட்டு 2வது டைம் வச்சிருக்கேன். மூடி சொல்லலாமா ப்ரோ? லைட்டாக தண்ணி லைட்டாக ஊற்றி சரி கொதிக்க வச்சு கொதிக்கணும். சரி ப்ரோ அதெல்லாம் போட்டலாமா? போகுண்டா பார்த்துட்டு போடுங்க. தெரியல. ப்ரோ அதெல்லாம் போட்டிங்களா? கொஞ்சம் இது மூடி வச்சுட்டா ப்ரோ. அப்படி ஒன்று வேறு இன்னும் கல்லு செங்கல்ல வந்து மோள அரிசிட்டு கட்டடா ஹலோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறோம். 1 மணி நேரம் ஊற வச்சு கருவேப்பிலை எல்லாம் போட்டு பொரிச்சிட்டு இருக்கோம் கைஸ். மாயுதா நகர்றா, மாயுதா நகர்றா. இப்போ வெந்துருச்சா வேகலான்னு பார்க்க போகிறோங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் போட்டு பொரிச்சிட்டு இருக்காங்க கைஸ். அடுத்தது 2வது போட போகிறாங்க கைஸ். அப்படியே அங்கே கருவேப்பிலை இருக்கு தான் போட போகிறாங்க கைஸ். பாருங்க கைஸ், போட்டாங்க போட்டுகிட்டே இருக்காங்க கைஸ். இதுதான் கைஸ் சில்லி, வேறு எதுவுமே சில்லி இல்லைங்க கைஸ். இதுதான் சிக்கன் சில்லிங்க கைஸ். கருவேப்பிலை போடலாமாண்ணா? அண்ணாவா மாமாடா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா கரண்டி பிடிச்சி வச்சிருக்கிறேங்க காய்ஸ். கருவேப்பிலை போடாதீங்க காய்ஸ். கருவேப்பிலை இப்போ போடக்கூடாது. கறி போயிருந்தா கருவேப்பிலை அது லைட்டாக வெந்ததுக்கு அப்புறம் தான் போடணும். ஹலோ காய்ஸ், இப்போ பார்க்க போகிறது நம்ம அரிசி. கைக்குள்ள தண்ணி வேண்டாம். சுத்தப்பட்டாலும் இங்கே வேலைக்கு ஆகாது. சுத்தப்படாமல் இருந்தால் 2 பேர் செத்தாக கிடைக்கும். இதான் இங்கே இருக்கு சில்லி. ஒரு ரெண்டு தக்காளி இருக்கு. 2 தக்காளி என்னென்ன இருந்துச்சுண்ணே அருமையாக இருந்துச்சுண்ணே. மாவு மட்டும் குறைச்சிருந்தோம். நீங்கள் அதில் ஒரு தட்டையை காலி பண்ணிடுறீங்க. வேணும்னா வேணும்னு சொல்லு. டெஸ்ட் பண்ணுறதுல ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கு. எனக்கு ஒன்று கொடுங்க. என்னது ப்ரோ அந்த தட்டங்க ப்ரோ மூடி வச்சிருந்த தட்டு என்ன தட்டா? எனக்கு பிடிக்காது. ஏன் தர மாட்டேன்ட்டானே. நீ நான் மட்டும் தான் போடணும். அதான் அப்போ சொன்னோம் வாங்கிட்டு போனாருங்க. தெரிஞ்ச மாதிரி பண்ணியிருக்கேன். நல்லா இருந்தா சொல்லுங்க, நல்லா இல்லைனாலும் சொல்லிடுங்க. கிட்டக்கூடாது. சொற்குற்றம், பொருட்குற்றம், மனக்குற்றம், எக்குற்றம் இருப்பினும் கம்முன்னு சாப்பிடுங்க.
இது பழைய டைலாக் பரவாயில்ல டைம் பேசுடா என்னத்தடா பேசு இப்போ பாத்தீங்கன்னா நம்ம மோகி வீடியோ எடுக்கிறதுக்கு அடிச்சு புடிச்சிட்டு வலிக்குது தூங்கவே இல்லை இது காலைல வந்து படுத்து சாப்பிட கூட இல்லை தூங்கணும் 3 மணி இந்த பிரித்திஷை பாத்துக்கோங்க இவன் தான் பிரித்திஷ் ஹலோ गाइस இதா பதில்ல ஹலோ गाइस வாங்க சில்லி சாப்பிடலாம் நான் ஒழுங்கா புண்ணா நம்மளே எடுறோம் ஹலோ गाइस சில்லி சாப்பிடலாம் நீ சொல்லுங்கடா மோகி தரானே ஹலோ गाइस கண்ணு போய் அடிக்குதா இல்ல போறா முட்டை சாப்பிடு ஓ இந்த மலை தூர்ல நினைக்கிறேன் போய் எடுத்து பொறுமையா எடுத்து தம்பி பொறுமையா எடுத்து வெளிய வந்து ஓ மலைல தூர்ல ஹலோ गाइस கம்முனே எடுங்க வா நான் 2 தாட்டி ஓடி வந்துச்சு கட் பண்ணிட்டேன் அட வீடியோவே எடுத்துங்க சார் இப்போ வந்து போய் அப்புறம் அடிச்சுக்கலாம் வீடியோ போதுமா மாமா இது கட் பண்ணிடுறேன் டேய் கம்முடா இருடா நான் கட் பண்ணிட்டேன் வேணாம் கம்முடா ஓகே அடிச்சன ஓரமா வந்திருக்கு சொல்லுங்க மாப்ள சொல்றப்ப கட்டனே சரிங்க மாப்ள இனிதே ஆரம்பிப்போம் ரைட் ஆரம்பிச்சிடுங்க சரி சொல்றப்ப இருடா ஆளை பார்த்து கரெக்ட்டா கொடுத்துரு பாத்துக்கலாம்டா ரைட் ஓகே சரி மாப்ள சரி பாரு சரிடா கட் பண்ணி இதை எடுத்தோனே கட் பண்ணிடு இப்போ கட் பண்ணி ஆமா கட் பண்ணிட்டா गाइस எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாச்சு இப்போ சாப்பிட போறோம் அது மட்டும் அவருடா இருக்குமா உள்ள நான் தாங்கிங்க ஆத்தே நடுப்பு அந்த நம்ம கடல் போலாம் கடல் போ கடல் ஐயோ தோட்டல 10 புண்ணர் கொடுத்து குழம்பு எடுத்து ஒரு ஒண்ணுடா போ எதிர போ நான் நவரு நித்திஷ் ஹாய் என்னமா லைட் எரியுது அந்த அது கழுவுறதுக்கு அங்க இருக்கு மாமா டார்ச் லைட் எரியுது போன்ல போனா இல்ல ப்ரோ புகை வந்துட்டே இருக்கும் இல்லண்ணே ஓகே 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 அப்பலாம் வந்து ஹலோ फ्रेंड्स அந்த இலையில போடலாம்ல வைக்க வைக்காது அந்த இலையில போடலாம்ல அங்க உள்ள இருக்கு அதெல்லாம் போட போறோமா ஓ அது சின்னதா இருக்கு சரிங்க மச்சா ப்ரோ என்ன ப்ரோ சில்லில அப்படி இருந்தீங்கன்னா இது கரெக்ட்டா தான் போட்டு ஏய் மணி எல்லை தரையில ப்ரோ ப்ரோ பெப்பர் போட்டோம்னு வெச்சீங்களேன் மேல பெப்பர் தூவி விட்டோம்னா சரியா இருக்கும் ப்ரோ போன பிரச்சனை வேணாம்டா புறா 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 திருச்செந்தூர் ப்ரோ அடுத்தீங்கன்னா எல்லாம் சின்னதா இருக்கு பத்து புரோட்டா போட்டு குழம்பு ஊத்தி இதே ஏய் பசங்களா எதுக்கு இந்த தண்ணி தெளிக்கிறீங்க மண்ணு தெரியாம மண்ணு பறக்காதா சரி சின்ன கூட ஒன்னு இருக்க தெரியுது வயசு பிரச்சனை 10 பேர் வருஷம் உட்கார்றதுக்கு இடம் இருக்காது லென்த் போடுங்க தம்பி விளையாடி 1 மணி நேரம் உட்காந்து ஹாய் गाइस இவன் வந்தா பிரிட்டிஷ் வீடியோ எந்தரா ப்ரோ எடுத்து விட்டா ப்ரோ டேய் எந்தரா இந்த பக்கோடா அப்படியே மடியில உட்கார்றான் ஐயோ உங்க மாமா என்ன வீடியோ எடுத்துட்டு இருக்க உங்களை போய் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் என்னன்னு கேட்டுங்க அடி என்ன எடுக்குங்க இப்படி நான் ஒண்ணு எடுக்கிறேன் இவன் தான் போட்டோ எடுக்கணும் தான் என் பேர் பிரிட்டிஷ் சரி வாங்க எல்லாம் கை கழுவுங்க குழம்பு என்ன கொதி குடிக்கிறோம் ப்ரோ ஆனா சட்டி சூடுல ப்ரோ எத்தனை 5 5 10 உங்க ஸ்கூலுக்கு எத்து ஏய் பாட்டில் உட்காரு ரைட் வாங்க அப்படியே போட்டு நல்லா இருந்து ப்ரோ போமோயே போறேன்ல நீயும் போ நாளை போறேன் அரிசி சீக்கிரம் வா சட்டி போடலையாடா சி பேட் பாய் சட்டில போட்டுருக்கேன் வாங்க பாய் காணோம் காணோம் இந்த இலையுமே அப்படியே யூஸ் பண்ணலாம் நடுல வச்சிருங்க இங்க வச்சிருங்க பேப்பர் இருக்கு நான் எங்கடா வீடியோ தான் எடுத்துட்டு இருக்கறேன் மைத்து தலைய கீழ வைய ஹலோ गाइस இதான் பொரட்டம் ப்ரோ இப்போ இந்த கரண்டி போட்டுக்கலாம் ப்ரோ அது யாருக்குமே தெரியாது ஹலோ गाइस இதான் பொரட்டம் அது போடாதடா இருங்க சிக்கன் குழம்பு அது சில்லி அதுல எப்ப நான் லைட் ஆன் பண்றது மாப்ள கிளாஸ் போட்டு தம்பி பண்ணி ஓ இதுதானா இருங்க இது ஜூம் பண்றா இருங்க இன்னும் கொஞ்சம் வைக்கல ஏன் தனியா இருக்கீங்க இன்னும் கொஞ்சம் அட இங்க 4 பேர் உட்கார்ந்து சாப்பிட்டா கை உனக்கு எட்டாதுல. கை எட்டாதுல இதுல கொஞ்சம் வச்சிருங்க அப்படியே வை பறிப்பிச்சு
இருங்க ப்ரோ பெப்பர் மட்டும் வெங்காயத்தி இதுல கொட்டிடலாமாண்ணா? வெங்காயம் கூட்டாது தனியாக வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ரெண்டு பண்ணி அந்த பாத்திரத்தில் எடுத்து பாத்திரலாம் அங்கேயே தான் இருக்கு. தள்ளி பாரு. இப்போ ஓகேவா? ப்ரோ அது மட்டும் இங்கே தனியாக இதில் வச்சுருங்க ப்ரோ. அந்த சில்லி வெங்காயம் இதெல்லாம் இதில் போட்டு வச்சுருங்க. பரிசு தந்தானே எங்க பாருங்க. கொட்டிடலாமாண்ணா? கொண்டு கொண்டு அது வர சில்லி வர கொட்டிட்டு சில்லி தூக்கி போட்டு ஆ சரி வா ப்ரோ. சரி வா 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 வேணாம். பாத்திரம் சூடாக கிடக்குண்ணா. அடிச்சிட்டு இடம் இல்லையே. இங்கே வா போதுமா ப்ரோ? தள்ளி போ. போதும்டா ஏன்டா அவ்வளோ குட்டி சில்லியா இதான் அதில் போட்டு இல்லையே கம்மியாக தான் இருக்கு. ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு பாத்திரத்தை ஓரமாக ஒதுக்கிடலாம். எனக்கு அதை ஊற்றிட்டு இந்த வெங்காயம் போடு. எனக்கு பிளேஸ் பிடிச்சிருக்கேன் அந்த ம் உனக்கு தான் பிளேஸே இல்லை. அந்த ஸ்டாண்ட் அவன் கேஜி ஸ்டாண்ட் வச்சிருந்தாலும் அது போட்டு வச்சு போட்டு வச்சு அவன் ஃபோனு அவன் செருப்பை கழித்து நாளைக்கு அடிக்கிறனால எனக்கு வந்தோன்னே இதை மட்டும் அப்படியே அவனுக்கு என் ஃபோன் எடுத்து தர சொல்லணும். ரூம் ஏறிட்டு வந்து ரொம்ப இருக்கு. வேணும் உனக்கு வாட்டமாக இருக்குல்ல கையிட்டதில்ல ப்ரோ அடுப்பு எரியுது பாருங்க ப்ரோ. அதான் பாரு இல்லை அடைச்சேன். அந்த கட்டையை மட்டும் தனியாக எடுத்து வச்சிருந்தா சரியா இருக்கும். வேண்டாம் வேண்டாம் அப்படியே இருக்கட்டும். காத்தடிக்க இல்லை பைக் ஒரு வீடியோ அந்த சோப்பு ஊற்றி நண்பர்களே எல்லாம் சமைச்சாச்சு சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சொல் ஹாய் சொல்லுங்க ப்ரோ சட்னி விட்டுருங்க. எல்லாரும் அப்படியே சொல்லுங்க. இப்படி இப்படி அப்படி 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 இந்த பாத்திரம் இருக்குது அப்படி ஏதாவது டைலாக் சொல்லுங்கள். ஆமாம் சொல்கிறா ஃபினிஷிங். இன்னும் ஒரு வாரமாக மட்டும் வச்சுருக்கணும் வேணுங்கிறவங்க தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இல்லை ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாமா? வேண்டாம் அப்படியே தொட்டு சாப்பிட்டுக்கலாம். நம்ம தானே சாப்பிடுவோம். சரி எங்கள் கேமராமேன் தான் பாவம். நாங்கள் சாப்பிட்ற வீடியோ எடுத்துருக்கணும். கவனம் மாட்டோம். உட்கார் பாட்டு மழை வந்து மக்கர் பண்ணுது. சாப்பிட்டு சொல்லு. கொஞ்சம் தள்ளி வா. அந்த மணி நீ வந்து ரைட்ல எங்கடா உட்காருமா? உட்கார் கொஞ்சம் ஏய் இப்படி வா. சாப்பிட்டு மணி சொல்லு. மடியில் உட்காந்துக்கிறியா? நீ சொல்லு சாப்பிட்டு சொல்லு என்னன்னு. இடம் இல்லடா உட்கார்றா. இப்படி உட்காந்து என்னடா வெக்கமா? இப்படி உட்காந்து வெக்கமா? சரி சாப்பிட்டு பார்க்கலாமா? மனுஷன் சொல்லுங்க. உட்காரணும். எப்படி சாப்பிட்டு போகிறது தம்பி? புரோட்டாவுக்கும் நாங்கள் கஷ்டப்பட்டு இவ்வளோ நேரம் வேர்வை சிந்தி அந்த சமைச்ச சிக்கனுக்கும் அதே அளவே தெரியாமல் நாங்கள் போட்ட அந்த மசாலாவுக்கும் அருமையாக இருக்குதுப்பா. அடிப்பொழியாண்ணா. சூப்பராக இருக்கு. இப்போ எல்லாம் கண்டாக்குதா? எல்லாம் தம்பி நீங்களாம் சொல்லுங்க. எல்லாமே கண்டா இருக்கு. தம்பி கேமராமேன் அவங்க எடுத்து விட்றா. இல்லை ஜூம் பண்ணிக்க இதை மட்டும். ஆமாம் அதை மட்டும் ஜூம் பண்ணேன். வேற எதுவும் ஜூம் பண்ணாத. ஒரே ஒரு மட்டும் எடுத்துட்டு ஓகேவா? நண்பர்களே கேமராமேன் வந்து சாப்பிடணும். அதனால எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஓவராலாக எல்லாரும் எப்படி இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ சொல்கிறோம். கடைசியாக ஒரு தகவல் 500 கொடுத்து கடையில் சாப்பிட்டாலும் எந்த டேஸ்ட் வரும். இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வாரம் இதே மாதிரி இன்னொரு வீடியோ பண்ணுறோம். உங்களை திருப்திப்படுத்துறதுக்காக, உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக வீடியோ இன்னைக்கு சூப்பராக எடுத்திருக்கோம். நல்லா வயிறார சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்குது. நிம்மதியான வாழ்க்கை. வீட்டை இங்கேயே சமைச்சு சாப்பிட்டு இங்கே தான் படுத்திருப்போம். ஆமாம் பார்த்து இங்கே தான் எல்லாரும் இங்கே படுத்திருப்போம். தான் ஏறி மீச்சிட்டு போகலாம். அப்போ ஆமாம் நிம்மதியான வாழ்க்கை. இதெல்லாம் அதுக்கு காரணம் ஒரே ஒருத்தங்க. அதனால தான் என் லைஃப் வந்து இப்படி மாதிரி இருக்குது. இதை வந்து மறுபடியும் வந்து என்ன சொல்ல போகிறான் இவன்? என்ன சொல்ல போகிறேன்னு வந்து அதெல்லாம் இன்னும் வரப்போகிற வீடியோ ஒன்றுலேயே வந்து உங்களுக்கு தெரியும். இடையில அதோட வீடு, காடு, மலை, மாடு, கண்ணுகள் இதோட வேற என்ன வேணும்? இவனெல்லாம் மாடுகிறானா என்னெல்லாம் மாடுகிறான்னு தெரியல. இதுல என்ன ஒரு குறைனா எங்க இந்த சின்ன குடும்பத்தோட நிறுத்திட்டோம். நீங்களா இல்லாதான் ஒரு குறை. சப்போர்ட் பண்ணி பெருசு பண்ணுங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் ஒரு 150 கடை வெட்டி விட்டுருவோம். 150 கடை வெட்டி விருந்து வைக்கிறோம். சரி டாடா பாய் பாய். தெரியல. ஆனா சமையல் பண்றது நாங்க நாங்க